குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளஸ் அகாடமி. டெய்லி கண்டப்ஸில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 7, 2025 செவ்வாய்க்கிழமை இன்றைக்கி கண்டப்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முடிஞ்சு பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி கண்டப்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், முடிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் ப்ளஸ் அகாடமி அப்படி டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். நம்ம கண்டப்ஸ் பார்க்க முடியுது பார்த்தீங்கன்னா 2025 ஆண்டு தமிழ்நாடு காவல்துறை வந்து பார்த்தீங்கன்னா 10,000 மேற்பட்ட காலி பணிகள் வந்து நிரப்பிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் நிலை காவல்துறைக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 8,000 மேற்பட்ட காலி பணிகள் வந்து நிரப்பிருக்காங்க. இதுக்காக நம்ம பயிற்சி மையம் சார்பில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் லத்தி அப்படின்னு சொல்லிட்டு 2 டெஸ்ட் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணியிருக்கோம். இதில் இந்தியன் டெஸ்ட் பேஜ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மொத்தம் உங்களுக்கு 60க்கும் மேற்பட்ட தேர்வுகளும் 6,000க்கும் மேற்பட்ட வினாக்களும் கிடைக்கும். இதுக்கான அட்மிஷன் வந்து பார்த்தீங்கன்னா நடந்துட்டு இருக்கு. இதற்கான முதல் தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிச்சு. நேற்று வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் தேர்வானது வந்து பார்த்தீங்கன்னா நடைபெற்று முடிஞ்சிச்சு. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா மாணவர்கள் காலதாமதம் செய்யாமல் விரைவில் ஜாயின் பண்ணிக்கணும் அப்படின்னு நாங்கள் வந்து கேட்டுக்கிறோம். ஏன்னா நீங்கள் வந்து லேட்டாக வந்து சேரும்போது அந்த ஃபஸ்ட்டு டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எழுதாமலே விட்டுடுவீங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு குறையாகவே இருக்கும். அது முடிஞ்சளவு விரைவாக சேருங்க. ஏன்னா கால் ஃபார் கன்ஃபார்ம் தெரிஞ்சிச்சு. அதனால் இப்போலேருந்து படித்தா மட்டும் தான் நம்மளால் பாஸ் ஆக முடியும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதே பிசி எக்ஸாமுக்காக லத்தின்னு ஒரு டெஸ்ட் பேஜ் லான்ச் பண்ணியிருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 45க்கும் மேற்பட்ட தேர்வுகளும் 4,500க்கும் மேற்பட்ட வினாக்களும் இதில் இருக்கும். இதனுடைய முதல் தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி 14ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகும். சரிங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலி வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி படிச்சிருக்கேன் சார், ஜஸ்ட் ரிவிஷனுக்கு மட்டும் ஒரு டெஸ்ட் இருந்தால் போதும் அப்படின்னு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். கம்ப்ளீட்டாக எனக்கு ஒரு பேக்கேஜே வேணும் சார். 6 to 10 வந்து ஒரு கொஸ்டின் கூட மிஸ் பண்ணக்கூடாது. எனக்கு நிறைய ரிவிஷன் டெஸ்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்தியனை சூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதுக்கான அட்மிஷனும் வந்து பார்த்தீங்கன்னா நடந்துட்டு இருக்கு. உங்களுக்கு விருப்பமுள்ள மாணவர்கள் ஸ்க்ரீனில் தெரிந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட டீட்டெயில் கேட்டு நீங்கள் இணைச்சிக்க முடியும். சரிங்களா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துடலாம். இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா 5 பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்எம்பி நுண்ணுயிரோடைய தாக்குதல் வந்து இருக்கிறதா வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இல்லை தமிழகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேருக்கும், கர்நாடகா மற்றும் குஜராத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 3 பேருக்கும், ஏன்னா மொத்தம் 5 பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெட்டா நியூமோ வைரஸ் அப்படின்ற அதாவது ஹெச்எம்பிவி அப்படின்ற வைரஸோடைய தொற்று வந்து பார்த்தீங்கன்னா ஏற்பட்டிருக்கிறதா வந்து மத்திய அரசு தெரிவிச்சிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த 2001 தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தமிழகத்தில் இது வந்து கண்டுபிடிக்கப்பட்டது. ஆனால் வந்து சாதாரண வைரஸ் தொற்று தான், இது ஒன்றும் பெருசாக பாதிப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அரசு தரப்புலன்னு சொல்லியிருக்காங்க. ஓய்வு மற்றும் நீர்ச்சத்து தக்க வைக்கும் சிகிச்சைகளை மேற்கொண்டாலே இந்த தொற்று வந்து பார்த்தீங்கன்னா பாதி குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முடிஞ்சளவு இது பார்த்தீங்கன்னா கிளைமேட் சேஞ்சால் தான் இது உருவாகுது அப்படின்ற மாதிரி இதுக்கு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? மாநகர பேருந்துகளில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் அட்டை திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கி வச்சுருக்காங்க. சென்னை மாநகரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கார சென்னை ஸ்மார்ட் அட்டை திட்டம், அந்த அட்டையை பயன்படுத்தி பயணிக்கும் திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கப்பட்டிருக்கு. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா மெட்ரோவில் மட்டும்தான் அதை யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அரசு பேருந்துகள்லையும் வந்து பார்த்தீங்கன்னா அதை யூஸ் பண்ணுற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. சரிங்களா? சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா வாக்காளருடைய எண்ணிக்கை வந்து பார்த்தீங்கன்னா 40 லட்சத்தை கடந்திருக்கு. ஓகேங்களா? வாக்காளருடைய பட்டியல் வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்காங்க திங்கட்கிழமை. அதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா வாக்காளருடைய எண்ணிக்கை வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் மட்டும் 40 லட்சத்தை கடந்திருக்கு. இதில் வந்து வாக்காளர்கள் அதிகமாக எங்கே சென்னையில் எந்த தொகுதியில் இருக்கிறாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதிகம் எது குறைவு எதுன்னு கொடுத்துருக்காங்க. இதில் குறைந்தபட்ச வாக்காளர்கள் வந்து பார்த்தீங்கன்னா துறைமுகம் தொகுதி, இது எப்போவுமே ரெகுலராக வந்து அந்த தொகுதி தான் குறைவாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்ச வாக்காளர்களை கொண்ட தொகுதி எதுன்னு பார்த்தீங்கன்னா வேளச்சேரி. ஓகேங்களா? சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா வேளச்சேரி வந்து அதிகம், துறைமுகம் வந்து குறைவு. ஓகேங்களா? நம்ம ஜஸ்ட்டு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கறனால இம்பார்ட்டன்ட் மட்டும் பார்த்துட்டு போகிறோம். சரிங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாநிலத்தை பற்றி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சட்டப்பேரவை தொடக்கத்தில் பேசப்பட்ட இது நம்ம எக்ஸாமில் கேட்கக்கூடிய ஒரு சில கேள்விகள் மட்டும் நம்ம பார்த்தா போதுமானது. இதில் வந்து பார்த்திங்கன்னா டிஎன் ரைட்ஸ் அப்படின்ற திட்டத்தின் கீழ் வந்து பார்த்திங்கன்னா விடுதிகள் அப்படின்ற திட்டம் அழைக்கப்படும் மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒருங்கிணைந்த சேவை மையம் வந்து பார்த்திங்கன்னா தொடங்கப்பட்டிருக்கு. இதனுடைய மையம் வந்து பார்த்திங்கன்னா சோழிங்கநல்லூரில் தான் இதனுடைய தலைமையிடம் இருக்குது. முதல் மையம் சோழிங்கநல்லூரில் தொடங்கப்பட்டிருக்கு. இதனுடைய கிளை மையங்கள் வந்து விரைவில் தொடங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? விடுதிகள் அப்படின்ற திட்டம் வந்து பார்த்திங்கன்னா மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒருங்கிணைந்த சேவை மையம், அவ்வளோதான். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதன் அடிப்படையில் தான் இந்த சேவை மையம் தொடங்கப்பட்டிருக்கு. அடுத்து வறுமை ஒழிக்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா முதல்வரின் தாயுமானவர் திட்டம் வந்து பார்த்திங்கன்னா தொடங்க இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா 2019-21 ஆண்டுகளில் வந்து பார்த்திங்கன்னா 5ஆம் கட்ட தேசிய குடும்பநல ஆய்வு முடிவுகள் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசு நிதி ஆயோக் வந்து பார்த்திங்கன்னா வெளியிட்ட அறிக்கையில் தமிழ்நாட்டினுடைய வறுமை குறியீடு வந்து பார்த்திங்கன்னா 2.2% மக்கள் மட்டுமே ஏழையாக இருக்கிறதா வந்து தெரிவிச்சிருக்காங்க. இது வந்து தேசிய சராசரியை விட வந்து பார்த்திங்கன்னா 14% வந்து பார்த்திங்கன்னா குறைவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனினும் அடுத்த 2 ஆண்டுகளில் வறுமையை முற்றிலுமாக ஒழிக்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இறுதி முயற்சியாக முதல்வரின் தாய்மானவர் திட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசு தொடங்க இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதை மட்டும் நோட் பண்ணிக்குவாங்க. முதல்வரின் தாய்மானவர் திட்டம் வந்து பார்த்திங்கன்னா எதனோட தொடர்புடையது அப்படின்னா வறுமை ஒழிக்கிறதுக்கான திட்டம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மோடி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அதாவது முக்கியமான ஒரு ரயிலை வந்து பார்த்திங்கன்னா ரயில் மேம்பாட்டு திட்டங்களை வந்து தொடங்கி வச்சிருக்காரு. இதில் வந்து ஜம்மு காஷ்மீர், ஒடிசா, தெலுங்கானாவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த திட்டங்கள் தொடங்கி வச்சிருக்காரு. அதில் சொல்லும்போது வந்து பார்த்திங்கன்னா நாட்டின் முதல் புல்லட் ரயில் வந்து பார்த்திங்கன்னா இயக்கப்படும் காலம் ரொம்ப தொலைவில் இல்லை, விரைவில் இயக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் தற்போது நாடு முழுவதும் 50 வழித்தடங்களுக்கு மேல் உள்ள மொத்தம் 136 வந்தே பாரத் ரயில் வந்து பார்த்திங்கன்னா இயக்கப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? கடந்த 2014ஆம் ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா நாட்டில் 5 நகரங்களில் தான் மெட்ரோ வந்துச்சு. தற்போது 21 நகரங்களில் வந்து பார்த்திங்கன்னா மெட்ரோ இருக்குது. ஓகேங்களா? அடுத்து
ஸ்பேடெக்ஸ் விண்கலங்களை ஒருங்கிணைக்கும் திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி 9ஆம் தேதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒத்தி வச்சிருக்காங்க. அதை வந்து பார்த்தீங்கன்னா 2035ஆம் ஆண்டுக்குள் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய சொந்த விண்வெளி மையத்தை அமைக்கிறதுக்கான பணிகளை வந்து பார்த்தீங்கன்னா மேற்கொண்டிருக்காங்க. இது 2035க்குள்ளே முடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்காங்க. அதுக்கான திட்டத்துக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேடெக்ஸ் அப்படின்ற 2 விண்கலங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விண்ணில் ஏவி அதை வந்து பார்த்தீங்கன்னா மேலேயே ஒருங்கிணைக்கும் பணிகள் வந்து மேற்கொண்டிருந்தாங்க. அது தொழில்நுட்ப கோளாறு காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி 9ஆம் தேதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒத்தி வச்சிருக்காங்க. ஓகேங்களா, இதெல்லாம் ப்ரீவியஸ் வீடியோவில் இருக்குது, நீங்கள் உங்களுக்கு டவுட்டாக தான் நீங்கள் போய் பார்த்துக்கலாம். அடுத்து அமெரிக்க அதிபர் தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி பெற்று 47வது அமெரிக்க அதிபராக விரைவில் வந்து பார்த்தீங்கன்னா டொனால்ட் ட்ரம்ப் வந்து பதவியேற்கிறார். ஓகேங்களா, 47வது அதிபர், அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது நம்ம டெய்லியும் பார்க்குறோம். போபால் விவசாயிகள் வந்து 1984 மத்திய பிரதேச மாநிலத்தில், அதாவது யூனியன் கார்பெட் அப்படின்ற பூச்சிக்கொல்லி உற்பத்தியாளர்லேருந்து மெத்தில் ஐசோசைனைட் அப்படின்ற விஷவாயு தான் தாக்கியிருக்குது. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ரிப்பீட்டடாக கேட்கறதுனால நம்ம மனப்பாடம் பண்ணிக்கணும், வேறு வழி இல்லை. அது நம்ம நேற்று நியூஸில் போட்டோம். கன்னட பிரதமர் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்டின் ட்ரூடோ வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய பதவியை வந்து பார்த்தீங்கன்னா ராஜினாமா பண்ணியிருக்காரு. அடுத்து தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 6,36,00,000 வாக்காளர்கள் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதா வந்து பார்த்திங்கன்னா தலைமை தேர்தல் அதிகாரியான அர்ச்சனா பட்நாயக் வந்து பார்த்திங்கன்னா தகவல் கொடுத்துருக்காங்க. முக்கியமான கொஸ்டினே இதுதான். தமிழகத்தினுடைய தலைமை தேர்தல் அதிகாரி யார் அப்படின்னா அர்ச்சனா பட்நாயக். ஓகேங்களா, தமிழகத்தில் மொத்தம் 6,36,00,000 வாக்காளர்கள் இருக்கிறதா தகவல் தெரிவிச்சிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மொத்த வாக்காளர்களில் பெண்கள் தான் அதிகம் அப்படின்னு அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. இறுதி வாக்காளர் பட்டியலின்படி வந்து பார்த்திங்கன்னா தமிழகம் முழுவதும் 6,36,12,950 வாக்காளர்கள் இருக்காங்க. இதில் 3,11,74,027 பேர் ஆண்கள், 3,24,00,000 பேர், அதாவது வந்து 3,14,00,000 பேர் ஆண்களும் 3,24,00,000 பேர் வந்து பார்த்தீங்கன்னா பெண்களும் கிட்டத்தட்ட இருக்கிறாங்க. இதில் வந்து மூன்றாம் பாலினத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 9,120 பேர் இருக்கிறாங்க. ஓகேங்களா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்த தமிழகத்திலையும் வந்து பார்த்தீங்கன்னா வாக்காளர்களை அதிகம் கொண்ட தொகுதி வந்து பார்த்தீங்கன்னா சோழிங்கநல்லூர். ஓகேங்களா, இது வந்து ஸ்கூல் புக்கெலாம் இருக்குது, பட் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நோட் பண்ணிக்கோங்க. வாக்காளர்களை தமிழகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வாக்காளர்களை அதிகம் கொண்ட தொகுதி அப்படின்னா சோழிங்கநல்லூர். குறைந்த வாக்காளர்களை கொண்ட தொகுதி அப்படின்னா நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்க கீழ்வேலூர் அப்படின்ற அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா குறைவான வாக்காளர்களை கொண்ட தொகுதியாக இருக்குது. ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ் அவ்வளோதான். தாண்டி எதுவுமே கேட்க வாய்ப்பில்லை. டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லி பார்த்துங்க, அப்போ தான் மந்த்லி வீக்லி இப்படி ஈஸியாக இருக்கும். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், முடிஞ்ச ஆஃபீஷியலாக ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் கூட டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன் அப்டேட்ஸ் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். நம்ம டெஸ்ட் பேஜில் இணையணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 60 டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 64 டெஸ்ட் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். அதை வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் படிக்கிறதுக்கு உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே தான் இருக்கும். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெஸ்ட் பேஜில் சேர மாணவர்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கிளாஸ் மட்டும் ப்ரொவைட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளானில் இருக்கும். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேஜ் ஆல்ரெடி ஜாயின் பண்ண மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் படிச்சுட்டே இருங்க. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக இருக்கிற டைமில் உங்களுக்கு ஒரு கிளாஸ் வீடியோவை நாங்கள் வந்து அப்லோட் பண்ணுவோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்கூல் புக்கில் படிப்பீங்க. ஒரு சில டாபிக் வந்து ஸ்கூல் புக் இல்லாமல் ஒரு சிலது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு இம்பார்ட்டன்ட் இருக்குது இல்லையா, அதை மட்டும் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா கட்டாயம் வந்து கிளாஸை உங்களுக்கு கொடுக்க நாங்கள் முயற்சி பண்ணுறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எக்கனாமிக்ஸில் கொஞ்சம் ஒரு சில இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக்கில் இருக்காது. அதை பற்றி நம்ம வந்து தேவையான டேட்டாவை எடுத்து நாங்கள் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜிகே டாபிக் அதையும் கொஞ்சம் பார்ப்போம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாலிட்டியில் வந்து முக்கியமானதெல்லாம் ஒரு சிலது பேசிக்ஸ் முக்கியமானது புக்கில் இல்லாததான் இருக்கும். அதை மட்டும் நாங்கள் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம். சரிங்களா, நீங்கள் வந்து தாராளமாக படிக்கிற மாதிரி படிச்சுட்டுருங்க. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி டெஸ்ட் எழுதி முடிச்சோன்னா எங்களோட மார்க் வந்து எங்களுக்கு சப்ஜெக்ட் வைஸ் அனுப்புங்க. அப்போனா தான் நீங்கள் வந்து எந்த டெஸ்ட்டில் மார்க் அதிகமாக எடுக்கிறீங்க, எந்த சப்ஜெக்ட்டில் வீக்காக இருக்கீங்க அப்படின்னு உங்களுக்கு வந்து நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு நாங்கள் உங்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா படிக்கிற ஸ்டைல் ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சுன்னா அதை மாற்ற முடியும். சரிங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் கரண்ட் அஃபேர்ஸ் அவ்வளோதான். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சு நம்ம டெஸ்ட் பேஜ் ஜாயின் பண்ணணும் அப்படி விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிஞ்ச நம்பருக்கு கால் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.